ஆனால் எந்த மருத்துவமனைக்கும் செல்வதற்கு காசு இல்லை, எந்த மருத்துவமனை செல்வதற்கு காசு இல்லை, எந்த அரசு மருத்துவமனை கூட கொண்டு போக முடியாது. ஏன்னா ஓலை முடைகிற ஒரு வேலையை தொழில் தாய்க்கு, தென்னை ஓலையை முடைச்சி கொடுக்குறவன். எங்கிட்ட வந்தாங்க, நான் சொன்னேன் எங்கே கொண்டு போகிற, அது இங்கே. அப்போ இது சில விஷயங்கள் கத்தி வச்சா தான் கதை நடக்கும். நான் சொன்னேன் முதல்ல பொருத்தனையை கர்த்தருக்கு செலுத்து, அப்புறமா மருத்துவமனையை போகலான்னு. அப்போ சொல்லி எனக்கு நாகர்கோவிலுக்கு கார் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கே காசு இல்லை. அப்பவும் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நீ முதல்ல காசை கொடு, பொருத்தனை நிறைவேற்று. ஏனென்றால் உன்னுடைய சாபம் உன் மகனுக்கு வந்திருக்கிறது. இந்த சாபத்தை பொருத்தனை நிமித்தம் தான் கழுவ முடியும். அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லாமல் போகிறான் ரெண்டாவது விஷயம். நீ சாபத்தை கழுவாமல் நீ ஒரு வேளை மருத்துவமனை போன வச்சுக்க, சர்ஜரியில் அவன் அவுட் ஆயிடுவான். என்ன பண்ணுவான்னு கேட்டேன், பயந்துட்டா. அவன் சாபத்தை கழுவுறதுக்கு பொருத்தனை செலுத்து, முதல்ல செலுத்து. 1000 புக் அடித்து 1000 பேர் கொடு, அப்புறமா நீ மருத்துவமனைக்கு போகலாம். அவள் எங்கிருந்து கஷ்டப்பட்டாள்னு தெரியாது, பொருத்தனையை கொண்டு வந்தாள். நானும் புத்தகத்தை அச்சிட அனுப்பிட்டு நானும் ஜெபத்தில் நின்றேன். இப்போது மறுநாளைக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எந்த மருத்துவமனை கொண்டு போகிற திட்டம்னு. அப்பொழுது அவள் சொல்கிறாள், நான் தோவாளை மருத்துவமனைக்கு தான் போக திட்டமாக இருக்கிறது. அவன் நாய் மாதிரி கை காலுக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனாச்சு நான் சொன்னேன், நீ திருவனந்தபுரம் கிம்ஸு கொண்டு போ. ஐயோ லட்சம் ஆயிருவேன். இப்போ கொண்டு போக சொன்னது கர்த்தர், நீ போ. அதான் அவனுடைய வார்த்தை, நீ போ. எனக்கே தெரியும் கிம்ஸில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு. அப்போ இவளால் ஒத்தரவு எடுக்க முடியாது. ஆனால் சொன்னது ஆண்டவர், நீ போ, கிம்ஸுக்கு போ. அவள் கீழ்ப்படிந்தாள். ஏவாளை போலையோ சாராளை போலையோ ஏற்று நிற்கல. பாஸ்டர் சொல்லிட்டார், கீழ்ப்படிந்தான். திருவனந்தபுரத்தில் போனாங்க. கிம்ஸில் போய் பார்த்ததுமே இவனுடைய வேஷத்தை எல்லாம் பார்த்துட்டு உடனே 4 லட்ச ரூபா கிட்ட சொன்னாங்க. 4 லட்ச ரூபா கிட்ட சொன்னாங்க. ஐயா எங்கள்கிட்ட ₹1 கிடையாது. அங்கேயும் மாட்டி விட்டான் அந்த ஊழியக்காரன் சொல்லி இங்கே வந்தவன். மாட்டி விடுறலாம் நம்மளை தான் மாட்டி விடுவாங்க. அப்போ ₹1 கிடையாது. ரூபாய் இல்லைன்னா நீ மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போ, மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போ. ஆனால் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகிற நேரம் வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பான்னு சந்தேகமாகும். அதை மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தாய் என்ன இனி அப்படின்னா அது தோவாளைக்கே போயிடுவான். ஏன்னா தோவாளையில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அங்கேயே கொண்டு போயிடுவோன்னு தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ காருக்கு காசு கிடையாது. ஆனால் அவள் கையில் முடிச்சு வச்சுருக்கா, கொஞ்சம் ரூபா முடிச்சு வச்சுருக்கிறா. மருத்துவர்கள் திரும்ப அனுப்பிவிட்டார்கள். என்னிடத்தில் ஃபோன். நான் சொன்னேன், கர்த்தர் அங்கே தான் அனுப்ப சொன்னார், உனக்கு அங்கே தான் சர்ஜரி நடக்கும். அப்புறம் நீ எங்கே கொண்டு போகிற, நீ மெடிக்கல் காலேஜும் போகக்கூடாது, நீ தோவாளையும் போகக்கூடாது, அங்கேயே உட்காந்துரு, என்ன நடக்குன்னு பார்க்கலாம், அங்கே வெயிட் பண்ண என்று சொல்லி கட்டாயப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை வரும் வரைக்கும் அங்கே அவர்கள் நின்றார்கள். அப்படி இருக்கும்போது அந்த ரிசப்ஷன் கவுண்டர்லேருந்து இவளை துரத்தியிருக்காங்க. ஆனால் போகலை. ஆட்கள் கூடுகிறார்கள். திடீர்னு மேல் மாடியிலேருந்து ஒரு டாக்டர் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து என்னம்மா எங்கள் பிரச்சனைன்னு கேட்குறாரு. இந்த அம்மா சொல்லுது, எங்கிட்ட இவ்வளோ ரூபா கேட்குறாங்க, என்கிட்ட காசு கிடையாது, என் பையன் இப்படி இருக்கிறான், சர்ஜரி பண்ணுங்க டாக்டர்னு சொல்கிறாங்க. உடனே இவர் ரிசப்ஷன் கவுண்டரில் போய் அதை கேட்குறாரு. நோய்த்தன்மை அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தாச்சு. இவர் மறுபடியும் மாடியில் ஏறி போகிறாரு. அங்கே யார்கிட்ட பேசினாரோ இன்னும் தெரியாது. திரும்ப வந்து நான் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சர்ஜரி பண்ணி இந்த பையன் இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்குறான். உற்சாம கையை தட்டுங்க. கூடுமா கூடாதா, நடக்குமா நடக்காதா? அதிசயத்தை அவர் செய்வார். என்ன கீழ்ப்படிதலை பார்க்கிறார். இங்கே கீழ்ப்படி. நீ கிம்ஸுக்கு போ, நிம்சம் இல்லை கிம்ஸுக்கு போ, கிம்ஸுக்கு போ அனுப்பினார். அது கீழ்ப்படிந்தால். என்ன கொண்டு முடியாதுன்னு நினச்சி முடங்கி இருந்தால் ஒன்றுமே நடக்க முடியாது. நடக்க முடியாதுன்னு நினச்சா நடக்கவே முடியாது. எலும்பி நடனா நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க. எல்லாம் அவர் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்ல மாட்டார். உங்களுக்கு கட்டளை கொடுப்பார், நீ கீழ்ப்படி, நீ நட, நீ போ, அவ்வளோதான் சொல்லுவார். மீதி காரியம் அவர் பார்த்துடுவார். அவர் யாக்கோபின் தேவன். அது முன்னாடி போய் அவர் செய்ய வேண்டிய ஒரு ஆளை ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். சர்ஜரிக்கு ஒரு டாக்டர் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு. அதான் விஷயம். அதை முன்குறிச்ச என்னட்டையும் சொல்லலை, அவங்கள்ட்டையும் சொல்லலை. ஆனால் என்னட்ட சொன்னால் நான் கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் ஆயிடுவேன் இல்லையா?
ரொம்ப அப்படி இல்லை. அவர் லைட்டாக வாக்குத்தான் அனுப்பு, அதான் உன் வேலை. கிரிய அவர் வேலை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். கேட்குறோம்ல, பாக்கியவான். யார் கேட்குறது? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், நீங்கள் ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்கணும். இதுதான் ஆண்டவரே. இன்னும் எக்ஸாம், இன்னைக்கு காலையில் நிறைய எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? இன்றைக்கி டிஆர்பி எக்ஸாம். எத்தனை பேர் காலையில் தூங்க விடாமல் ஃபோன் பண்ணாங்க. நான் கேட்குறேன், எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப நாளாச்சு. நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல ஜெபம் பண்ணுறதுக்கு. நீ படிக்கும்போது சொல்லலாம்ல. இப்போ சொல்கிறா என்னை புள்ள எக்ஸாம் எழுத போயாச்சு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நீ போன வயன்னு சொன்னேன். ஏன் ஜெபம் பண்ண மாட்டீங்களோ? நான் உன் காதில் வச்சு தான் ஜெபம் பண்ணணுமா? உனக்கு காதில் நீ எக்ஸாம் எழுத போகிற? மகளை அனுப்பிட்டு இங்கே இருந்து இனி எனக்கு ஜெபம் பண்ணு. மணி என்ன? 8:30 மணி. 8:30 மணிக்கு ஜெபம் பண்ணி பொருத்தனா ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி கட்டுகள் எல்லாம் இந்த மாதிரி அதிசயம் நடக்கணும் ஒரு பொருத்தனை ஜெபத்தில் தான் நடக்கும். மற்றபடி விண்ணப்பம் நடக்காது. ஒவ்வொருத்தன் 7 முறை 8 முறை 10 முறை 15 முறை டிஆர்பி எழுதியாச்சு, ஆனால் வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நீ கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தலை. நீ என்ன பண்ண? நாளைக்கு பரிச்சா இன்றைக்கி ஆண்டோட கேட்பா, ஏசப்பா உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பியே போகிறேன், நான் எக்ஸாம்களில் போவேன், நீ இருந்து எக்ஸாம் எழுத ஒன்று. இது அந்திகிறிஸ்துனுடைய விசுவாசம். அந்திகிறிஸ்து விசுவாசம். ஒரு பல் டாக்டர் லேடி திருநெல்வேலி, அங்கேருந்து மார்க்கு ரொம்ப மதிப்பெண் குறைவு, ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன, நான் பல் டாக்டர் ஆகிதான் தீரணும். அந்த தகப்பன் என்ன சொல்கிறான், நீ டீச்சர் ஆகணும். ஏன்னா அவர் வாத்தியார் ஆனதுனால டீச்சர் ஆகணும். அங்கே ஏதோ ஒரு செல்லம்மாளா கில்லம்மாளா தூத்துக்குடியில் ஒன்று இருக்குது, என்ன ரோசம்மாளை போய் அட்மிஷன் வாங்கிட்டான். நான் சொன்னேன் அவள் டாக்டர் ஆவான்னு சொன்னேன். நீ ஒரு பொருத்தனை செலுத்திட்டு நீ போ, டாக்டர் ஆகணும். ஆனால் பொருத்தனையை கொண்டு இங்கே வந்தாங்க, உபவாச கூட்டத்தில் மீட்டிங் முடிஞ்சவர் வந்தாங்க. அப்பவும் சொல்கிறாரு நீ டாக்டர் ஆகிறேன்னு. அது அந்த அம்மா அந்த தகப்பனார் சொல்கிறாரு நான் டீச்சருக்கு அட்மிஷன் வாங்கிட்டேன்னு. ஏன்னா உலக பயம், லாஸ்ட்டில் டீச்சரும் ஆக முடியாது, அதுவும் ஆக முடியாது. அப்போ அவநம்பிக்கை. கடைசியில் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வரல, செகண்ட் லிஸ்ட்டில் பேர் வந்தது. ஃபோன் பண்ணி சொன்னான் வந்துச்சுன்னு. அப்போ போகணுமா போண்டாமா, போகணுமா போண்டாமா? அவள் கேட்குறாள். போனாலும் கிடைக்காது, எனக்கு மார்க்கு கிடைக்காது. அவளுக்கு ஒரு அவநம்பிக்கை அங்கே ஏற்படுகிறது. நான் சொன்னேன், ஏய் உனக்கு கார்டு வந்திருக்கா? வந்திருக்கா. நீ பொருத்தனை செலுத்திருக்கியா? செலுத்திருக்கா. போ, உனக்கு அட்மிஷன் கிடைக்கும். இதுதான் என்னுடைய விசுவாசம். நீ போ, அட்மிஷன் கிடைக்கும். ஹவு இஸ் பாசிபிள்? இட் இஸ் இம்பாசிபிள். பட் மிராக்கிள் நடத்துறதுக்கு கர்த்தர் ஒருவரே போதும். அவள் திருநெல்வேலி தாண்டி அந்த விருதுநகர் போகும்போதெல்லாம் ஃபோன் பண்ணுறா. மதுரையெல்லாம் சென்றா. மதுரை தாண்டமும் 2 வாட்டி ஃபோன் பண்ணுறா. 2 வாட்டி ஃபோன் பண்ணும்போதும் 2 வாட்டியும் என்கிட்ட கேட்குற கேள்வி, கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்னு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தாவீதை கொல்லுவதற்கு சவுல் புறப்பட்டு போகிறான். தாவீதை காப்பாற்றுவதற்கு தேவன் புறப்பட்டு போகிறார். வனாந்தரத்தில் தாவீதை முறியடிப்பது ரொம்ப சுலபம். என்றால் இவன் மிலிட்ரியோடு வரான், யுத்த வீரர்களோட தாவீதை பிடிக்கிறதுக்கு வரான். தாவீது கிட்ட ஒரு 50 பேர் 100 பேரே இருப்பாங்க, அது சிதறி இருப்பாங்க. தாவீதை ஈஸியாக தூக்கிடலாம். இது சவுளுடைய. சவுல் என்றால் மிகப்பெரிய யுத்த வீரன். ஆண்டவரே சொல்றார், சவுல் உயரமானவன், பயங்கரமான யுத்த வீரன். பைபிளில் வேத புஸ்தகத்தில் முதல் ராஜா தேவன் தான் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ராஜா அங்கே போகிறார் தாவீதை பிடிக்கிறது. அப்போ தாவீதிட்ட ஒன்றுமே கிடையாது, சாப்பாடே கிடையாது. ஆனால் சங்கீதம் 61:5 என்ன சொல்லுகிறது வாசிப்போம். சங்கீதம் 61:5. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உன் நாமத்திற்கு பயப்படுகிறவருடைய சுதந்திரத்தையே எனக்கு தந்தீர். பொருத்தனையை கர்த்தர் கேட்டிருக்கிறார். பொருத்தனை அல்ல, பொருத்தனைகளை. அப்போ ஒன்று கேட்கல, பற்பல பொருத்தனை கேட்டிருப்பார். இந்த காட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கேட்டுருக்காரு. அப்போ தாவீது கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் காட்டில் இருக்கிறேன், நான் அரண்மனையில் இருந்திருந்தால் பொன் எடுத்திருக்கலாம், வெள்ளி எடுத்திருக்கலாம், ஏன்னா சவுளுடைய சொத்துக்கள் இவனுக்கு தானே. இங்கே நான் காட்டில் இருக்கிறேன், சாப்பாடே கிடையாது, என்கிட்ட என்ன இருக்கு ஆண்டவரேன்னு
தாவீது சொல்லலையே, அங்கே ஆண்டுடைய கிருபை இருக்கிறது என்னிடத்துல. ஒருவேளை என்னிடத்துல எதுவுமே இல்லையே, உமக்கு ஒன்றும் தர முடியாத ஆண்டவர், நீ ஏன் சும்மா சும்மா என்கிட்ட பொருத்தனை கேட்குறீர்னு கேட்டிருந்தா தாவீது ஒரு அந்தி கிறிஸ்து ஆகியிருப்பான், அரசன் ஆண்டு இருக்க மாட்டான், அரச ஆண்டு இருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் கொடுத்தானா கொடுக்கலையோ அது ரெண்டாவது பட்சம். ஆனால் தேவன் காட்டுக்கே போனார். போய் என்ன பண்ணார்? சவுலுக்கு டிசென்ட்ரி வச்சார், சவுலுக்கு வயிற்று போக்க வச்சார். சவுலுக்கு வயிற்று போக்கு வைக்க ஏன் வச்சார்? எப்படியாவது தாவீதை ஜெயமாக கொண்டு வரணும். சவுலை கண்டு பயந்து ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான் தாவீது. அவள் சவுலுக்கு வயிற்று போக்கு வருது, டிசென்ட்ரி வருது. டிசென்ட்ரி வந்தால் பக்கத்தில் ஆம்பளைங்க இருக்காங்க, யுத்த வீரர்கள் சுற்றி சுற்றி இருக்காங்க. அப்போ யுத்த வீரர்கள் மத்தியில் ஒரு பாத்ரூம் இருக்க முடியுமா? இல்லை மனைவி தான் பாத்ரூம் இருக்கும்போது பக்கத்தில் புருஷன் நிற்க முடியுமா? இல்லை புருஷனுக்கு மனைவி நிற்க முடியாது. ஆகவே தனிமை வேண்டும், இவர்களுக்கெல்லாம் தனிமை வேண்டும். அவை தனிமைப்படுத்தினார். தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். ஒரு டிசென்ட்ரி என்ற ஒரு வியாதியை வச்சு தாவீதை தனிமைப்படுத்தினார், சவுலை தகுதிப்படுத்தினார். சவுலை தனிமைப்படுத்திட்டு சவுலை தனியாக கூட்டிகிட்டு போனார். வாடா 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 என் பின்னாடி வானிலை கூட்டிகிட்டு போய் எத்தனையோ காட்டில் பாறை இருக்கும். ஆனால் தாவீது எங்கே இருந்தானோ அங்கே கொண்டு விட்டார். தாவீதாச்சு சவுலாச்சு. அவள் யுத்த வீரர்கள் பின்தொடர முடியலை. சவுல் ராஜா பாத்ரூம் போகும்போது யுத்த வீரர்கள் போக முடியுமா? போக முடியாது. நினச்சாலும் பாதுகாப்பாக கருதி போனாலும் நீங்கள் உட்காரு. இப்போ மந்திரிகிட்ட என்ன இருக்குது? செக்யூரிட்டி போலீஸ் இருக்கும். ஆனால் பாத்ரூம் போது ஒத்தைக்கு தானே போவார். அதான் துப்பா ஏகே பாட்டிசன் கொண்டா போவார்? போக மாட்டார்ல. அப்படியே கொண்டு விட்டார். எப்படி கொண்டு விட்டார்? தாவீது செலுத்தின ஒரு பொருத்தனை சவுலை தாவீது மீன கொண்டு விட்டார். அவன் எட்டி பார்த்துட்டு அவன் உட்கார்ந்துருக்கையில் அவனுடைய சால்வையின் தொங்கலை அறுத்தெடுத்துட்டான். கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏனென்றால் சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று கருதி, அது மட்டுமில்லை தன் மாமனார் என்று கருதி பயங்கர கோபம் உண்டாகணும். என்றால் தன்னுடைய மனைவி எடுத்து வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் சவுல். தாவீது பொண்டாட்டியை வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவர் இரட்டை கோபம் உண்டாகணும். ஆனாலும் அங்கேயும் அந்தி கிறிஸ்துவாய் இல்லாமல் சராசரி ஒரு மனிதனாக, கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக நின்று அவன் கீழ்ப்படிந்து கொள்ளாமல் விட்டான். ஹல்லேலூயா. அவன் செலுத்தின பொருத்தனை அவை இன்று நாமளும் உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் பொருத்தனை ஜபம் இருந்தால் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும். இல்லை என்றால் இருக்க முடியும். விண்ணப்ப ஜபம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கண்ணீர் ஜபம் முடிஞ்சு போச்சு, உபவாச கூட்டம் முடிஞ்சு போச்சு, பொருத்தனை தருவேன்னு சொல்லுகிற அல்வா ஜபம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உற்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இது கடைசி கால ஜபம். இது ஒன்று தான் இங்கே தப்ப முடியும். ஹல்லேலூயா. வேறு ஒன்றுலையும் தப்ப முடியாது. நான் இந்த சாட்சி அந்த மகளுக்கு சொல்லுகிறேன். ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணி டிப்ரெஷன் ஆகிறாய்? உனக்கு கிடைக்கும். இன்றைக்கெல்லாம் எந்த மானையும் வர முடியாது, எல்லோரும் டிசென்ட்ரி வச்சுருக்காரு. நான் இந்த சாட்சியை சொல்லிவிட்டு இன்றைக்கி அதிக மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்னது? டிசென்ட்ரி வச்சுட்டாரு. நீ தைரியம் போப்பா அட்மிஷன் வாங்கிட்டு வாங்க. பிறகு அவள் காமெடி சொன்ன மாதிரி நினச்சாலோ இல்லை என்ன ஒரு கோமாளின்னு நினச்சாலும் தெரியாது. 4:30 மணிக்கு ஃபோன், அங்கிள் ஐ ஆம் செலக்டட். ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் கேட்டேன், கூட்டம் நிறைய இருந்ததா? கூட்டமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி டிசென்ட்ரியே வச்சுருப்பாருன்னு. கூட்டமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். மற்றவெல்லாம் பாத்ரூமில் அடங்கி கடை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டிசென்ட்ரி இருந்தால் வேலைக்கு போக முடியுமா? டிசென்ட்ரி இருந்தால் பஸ் ஏற முடியுமா? டிசென்ட்ரி இருந்தால் 2 வீலரில் போக முடியுமா? லாங் தூரம் போக முடியுமா? போகவே முடியாது. ஆண்டவர் அற்புதம் செய்வது எல்லா வழிகளிலும் இறங்கி செய்வார். ஆனால் தனக்கெண்டே செய்வார், தன் பிள்ளைகளுக்கெண்டே செய்வார், என்ன வேணும்னாலும் செய்வார். ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் இருக்கக்கூடாது. செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும். சில நாள் நான் கட்டின வீடுன்னு சொல்லுவான். நீங்களா கட்டின வீடு? கர்த்தர் கிருபை இல்லைன்னா ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாது. இல்லையே சொல்லுங்களேன். அதனால் தேவனால் மட்டுமே எல்லாமே கூடும். அப்படிப்பட்ட தேவனை ஒரு பொக்கிஷமாக கருதுங்கள். தேவன் தான் உண்மையிலே ஏசாயா 45 அவர் தான் பொக்கிஷம். ஹல்லேலூயா. அவருடைய அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, அவருடைய பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கையே சிங்காசனம் பொன்னால் வேயப்பட்டிருக்கிறது. பரலோகமே நம்ம டைல் போடலை, எல்லாம் பொன்னாலேயே போட்டிருக்காங்க. 12 வகை மாணிக்க கற்களால் அவருக்கு சேர் இருக்கிறது. இருக்கையே அப்படித்தான் இருக்கிறது. நம்ம பொண்ணு வேண்டாம் வெள்ளி வேண்டான்னு சொல்கிறோம்.
பொண்ணை வழியை பிடிச்சு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிற ஜனங்கள் நிறைய உண்டு. அல்லையே, உற்சம கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிவாத்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு. பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி மதியான முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. எல்லா வேளையும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தரை ஸ்தோத்திரிக்கத்தக்கதான விசுவாசம் நம்பிக்கையும் இல்லைன்னா ஆபிரகாமை சோதித்த போல தேவன் சோதித்தறிவார். அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து வழி தப்பி போனதுனால தான் 25 வருஷம் காணாமல் போயிட்டார். 25 years.